ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 12th ஜூலை 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்கில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்களை எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக ரேலி ஆச்சுது, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 186 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருந்துச்சு. ரீசெண்டாக நிஃப்டி ஓரளவு கன்சாலிடேஷன் மோடில் இருந்தது இப்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்குது. அதுவும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரேலியை கொடுத்துருந்துருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் டிசிஎஸோட ரிசல்ட்டு தான். ஸோ டிசிஎஸோட ரிசல்ட் வந்தப்புறமே பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வெள்ளிக்கிழமை பயங்கரமான ரேலியை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஸும் பார்த்திங்கன்னா ஒரு 4000 கோடி அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே மண்டே டு தேர்ஸ்டே அவங்க பெரிய அளவுக்கு பை எதுவுமே பண்ணலை. ஈவன் தேர்ஸ்டே அவங்க செல் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரைடே டிசிஎஸோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்களும் கொஞ்சம் புல்லிஷாக டர்ன் ஆகி பயங்கரமான அளவுக்கு ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி டிசிஎஸோட அந்த ரிசல்ட்டுனால ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரேலியாக இருந்துச்சு. இது எல்லாம் சேர்த்து மார்க்கெட் ஒரு ஓவர்பாட் சிச்சுவேஷனில் இருந்தால் கூட ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருந்துச்சு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஸ்டில் ஒரு 57 பாயிண்ட் பாசிட்டிவாக தான் காட்டுது. ஸோ மண்டே மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போதைக்கு சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 23,500 அப்புறம் 24,000 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 25,000 இருக்குது. ஸோ கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 25,000 அதிகமாக இருக்குது. புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 23,500 அப்புறம் 24,000 ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஜூலை மந்தில் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை வெறும் ஐடி இண்டெக்ஸ் மட்டும்தான் ரேலி ஆச்சுது. அது ஒரு 4.5% ரேலி ஆச்சுது. வேறு எந்த செக்டாருமே பார்த்திங்கன்னா ரேலியை கொடுக்கல. ஸோ இது மண்டே இதே அளவுக்கு ரேலி இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்லேயே தான் இருக்குது. ஸோ மண்டே வேறு சில கம்பெனிஸ் அதாவது அடுத்த வீக்கில் கம்மிங் வீக்கில் வேறு சில கம்பெனிஸ் ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பொறுத்து தான் மார்க்கெட்டோட மூவ் பெரிய அளவில் இருக்கும். ஆனால் ஒருவேளை கம்பெனிஸோட ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னா மார்க்கெட் டிராஸ்டிக்காக விழுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு டிசிஎஸ் இருக்குது. அது ஒரு 260 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு. 6.63% அப்பாக இருந்துச்சு. ஐடி செக்டார் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 1 இயராக பெருசாக எந்த ரேலியும் கொடுக்கல. ஏன்னா அவங்களோட ஏர்னிங்ஸ் லாஸ்ட்டு 1 இயராக பெருசாக இல்லை. இப்போ அதுவும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கம்பெனிஸ் இழந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வருமானங்கள் நிறையவே கம்மியாச்சுது. டிசிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எம்ப்ளாயிஸ் வேலையிலேருந்து நீக்கியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹெட்கவுண்ட்மே நிறையவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு Q1 ரிசல்ட் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அதனால் மேஜர் ப்ரோக்கரேஜஸ் உடனே அப்சைட் டர்ன் ஆகி அவங்க டார்கெட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிசிஎஸ் இந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுத்ததுனால விப்ரோ, இன்ஃபோசிஸ் அப்புறம் மற்ற ஐடி கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வெள்ளிக்கிழமை எல்லா ஸ்டாக்ஸுமே நல்லா ரேலி ஆச்சுது. ஸோ விப்ரோ, இன்ஃபோசிஸ் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா வரக்கூடிய வாரத்தில் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ண போகிறாங்க டிசிஎஸ்க்கு அப்புறமா. ஸோ அதுவும் நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மார்க்கெட் இந்த ஸ்டாக்ஸ் ரேலி பண்ணி விட்டுருக்காங்க. பட் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஹைப்பில் தான். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு டக்குன்னு ரிசல்ட் நல்லா வந்ததுனால ஒரு ஹைப்பில் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ரேலியான மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 1 இயராக எந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னுமே ஐடி கம்பெனிஸ் போயிட்டுருக்குது. பெரிய ஃபண்டமெண்டலாக அவங்க இதில் பெரிய சேஞ்ச் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. பட்டு டிசிஎஸ் ஏற்கனவே நிறைய ஆட்களை வேலையிலேருந்து குறைச்சதுனால கூட இந்த குவார்ட்டரில் இந்த அளவுக்கு அவங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களோட செலவினங்கள் நிறையாவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ப்ராஃபிட் போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ இது மற்ற கம்பெனிஸ் எப்படி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை
ஃபுல்லு ஐடி செக்டாருமே வந்து ரொம்பவே புல்லிஷாக டேர்ன் ஆகிடுச்சா, இல்லை எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து ஒரு லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இருந்ததுக்கு ஆப்போசிட்டாக வந்து அப்சைட் டேர்ன் ஆச்சுதாங்கிறது தெரிய வரும். நம்ம வர கம்பெனிஸ் வந்து ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணுறத பார்த்து தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு ஹைப்பில் போய்ட்டுருக்க இந்த ரேலியில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து மாருதி சுசுகி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு யூபியில் வந்து சில டேக்ஸ் கன்செஷன் கொண்டு வந்ததுனால பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. ஸோ அந்த ரேலி பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு இருந்ததுனால நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இது சடனாக ஒரு 1% வந்து விழுந்திருக்குது. அதே மாதிரி டிவிஸ் லேப்ஸு அப்புறம் கோல் இண்டியா இந்த ரெண்டுமே வந்து டாப் லூசர்ஸில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் செகண்ட் அண்ட் தேர்டு பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் எதுக்கு இந்த அளவுக்கு விழுந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து நியர் 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் புக் அங்கேயும் போயிட்டுருக்கிறதுனால அது கொஞ்சமாக விழுந்துருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஐடி ஸ்டாக்ஸில் மட்டும்தான் வெள்ளிக்கிழமை வந்து ரேலி இருந்துச்சு. மற்ற செக்டார் ஸ்டாக் எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்புறம் வந்து ஓரளவு கன்சால்டேஷன் மோடு இந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்க ஒரு 4021 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. வியாழக்கிழமை வந்து அவங்க செல் பண்ணியிருந்தாங்க, வெள்ளிக்கிழமை பை பண்ணியிருக்கிறாங்க. போன வாரம் ஃபுல்லாகவே 4 நாள் வந்து அவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு எதுவும் பை பண்ணல, ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டுக்கு தான் பை பண்ணிகிட்ருந்தாங்க. அதுவும் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா அவங்க செல் தான் பண்ணியிருந்தாங்க. இதே டைமில் பார்த்திங்கன்னா இந்த 4 நாளும் மண்டே டு தேர்ஸ்டே வந்து டிஏஎஸ் வந்து பையர் சைடில் இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை எஃப்ஐஸ் வந்து செல்லர் சைடுக்கு போனதும் டிஏஎஸ் வந்து 1651 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 247 பாயிண்ட் வந்து ரேலி ஆகி எக்ஸாக்டாக 40,000 க்ளோஸ் ஆச்சுது. S&P 500 ஒரு 5615 க்ளோஸ் ஆச்சுது. அது ஒரு 30 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 115 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு எதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரேட் கட்டு பண்ண போகிற அந்த ஹோப் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரீசெண்டாக வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் எல்லாமே வந்து நினச்சதை விட ரொம்பவே நல்ல டேட்டாவாக வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஹோப்பை வந்து ரொம்பவே மக்கள் மத்தியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. அதனால் ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து ரொம்பவே ஹாப்பியான ஒரு சிச்சுவேஷனில் இருந்துச்சு. அதனால் இந்த அளவுக்கு ரேலி ஆகிட்டுருக்குது யூஎஸ் மார்க்கெட்டு ஃபுல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே வந்து ஃபார்மர், அதாவது முன்னாடி இருந்த பிரசிடெண்ட்டு ட்ரம்ப் மேலே வந்து ஒரு அசாசினேஷன் அட்டாக் வந்து நடந்திருக்குது. ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து அவர் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்பெக்குலேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது அவர் மேலே வந்து இந்த ஒரு அசாசினேஷன் அட்டம்ப்ட் வந்து நடந்ததுனால அவர் கண்டிப்பாக வந்து வர எலெக்ஷனில் பிரசிடென்டல் எலெக்ஷன் அங்கே யூஎஸில் நடக்கிறதுல கண்டிப்பாக வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஸ்பெக்குலேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்பவே பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. ஸோ மண்டேயும் யூஎஸ் மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.